ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. 2வது அவர் நிறையா வழக்கறிஞர்களை அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர். அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவர் நிறைய இளைஞர்களை வந்து வழக்கறிஞர்களாக உருவாக்கிட்டு வரக்கூடிய ஒரு தலைவர், வளரும் தலைவர். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தனி மனிதனை அவர் சொல்ல முடியாது, ஒரு தலைவர் அவர் வந்து இவ்வளவுக்கும் அவருக்கு லைசன்ஸ், துப்பாக்கி இருக்குது, எல்லாமே இருந்தும் கூட இந்த உளவுத்துறை இத்தனை பேரையும் ஒருத்தர் கூடவா வாட்ச் பண்ண முடியல. அப்போது தமிழ்நாடு உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? 23 பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் காவல்துறை விட்டவங்க எத்தனை பேரோ விசாரணை வளையத்தில் கொண்டாடாமல், இல்லை பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய பெரிய யாராவது முக்கியமானவங்க இருந்திருக்கலாம், அவங்களாம் நெருங்காமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளவு பேர் ஒரு திட்டமிட்டு ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக ஒருத்தர் வந்து பழி வாங்குறதுக்கு, ஒரு கொலை பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்கன்னா, இந்த உளவுத்துறை தமிழ்நாட்டில் இருக்கா, செத்து